அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளை வச்சு நீங்க பாருங்க, இது வெற்றியா தோல்வியா என்பதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதாவது ஒரு சீட்டுல தோத்தாலும் ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான், ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான். இது நரேந்திர மோடி தான் பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில ஆளப்போகிறது சொல்லிதான் நாம வாக்கு கேட்டிருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க, கோ பேக் மோடி. என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி எதிர்ப்பாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை திராவிட சிந்தனையாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் விதைத்திருந்த அந்த விதை இன்றைக்கு கருகி சாம்பலாகி இருக்கிறது. மோடி அவர்களை தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். திரு அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை சிறுபான்மை வாக்கு எங்களுக்கு வரவில்லை, அதனால்தான் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி முகத்தை சந்தித்தோம் என்று சொல்லி திரு எடப்பாடியார் அவர்களை ஒரு ஆழ்ந்த குழப்பத்திற்கு தள்ளப்பட்டதன் பின்னணியிலே ஒரு 4 முகங்கள் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு, அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை முன்னிறுத்தி பெறப்பட்ட வாக்கு இரண்டையும் கூட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவர்கள் கூட்டணியில் இருந்திருந்தால் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யார் வர வேண்டும் என்பதை விட மோடி அவர்கள் வரக்கூடாது என்றுதான் அவர்கள் தேசம் முழுவதுமாக பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு இடம் 2 இடம் கிடையாது. வைகோ அவர்கள் எந்த காரணத்தை சொல்லி திமுக விலகி போனார்னு சொன்னா, குடும்ப ஆட்சி இருக்கு, குடும்ப வாரிசு அரசியல் செய்யறாங்க, அந்த அடிப்படையில நாங்க வெளியேறுகிறோம் என்று உருவானதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கட்சிக்கு எதிராக அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த கட்சியோடு இன்றைக்கு தன் கட்சியை ஐக்கியமாக்கி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? தன்னுடைய மகனுக்கு